நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2025லேருந்து அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ்லேருந்து அறிவிக்கப்பட்டு ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஒரு கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து 7 கால் இடத்துக்கான வேலை வாய்ப்பும், கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 44 கால் இடத்துக்கான வேலை வாய்ப்பும் வந்து அறிவிச்சிருக்காங்க. மோட்டார் மெக்கானிக் போஸ்ட்டுக்கான வேகன்சிங்க டோட்டலாக வந்து 51 கால் இடத்துக்கான வேலை வாய்ப்புங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் ரெண்டுக்குமே வந்து 10th வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐடிஐயில் வந்து நீங்கள் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், மோட்டார் மெக்கானிக் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3 years வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 25 வயசு உள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 years, ஓபிசி கேட்டகரி வந்து 3 years, பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 years வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் மாத சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 25,500லேருந்து தொடங்கி 81,100 வரைக்கும் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து 21,700லேருந்து தொடங்கி 69,100 வரைக்கும் பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 இதாக பிரிச்சிருக்காங்க. பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 அப்படி 3 இதாக பிரிச்சிருக்காங்க. பேஸ் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் 2 பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தேர்வு, ஸ்கில் டெஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட் எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பேஸ் 3 பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து நில், இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கு டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/12/2024 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/1/2025 ஜனவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியராக வந்து கிளியர் பண்ணிக்கலாங்க.